எல்லாருக்கும் வணக்கம். தேவராட்டம் ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். பிகாஸ் போன வருஷம் ரிலீஸே கிடையாது. அதுக்கு முன்னாடி நான் நிறைய நாள் தமிழ் படம் கமிட் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் தான் ஞானவேல் சார் கால் பண்ணி இந்த மாதிரி படம் இருக்குது, கேட்டு பாருங்கன்னு சொன்னாங்க. முத்தையா சார் தான் டைரக்ஷன் சொன்னார். அப்போ எனக்கு என்ன ஞாபகம் வந்துன்னா, ஃபர்ஸ்ட் ஏவாயம் கழிச்சு ஒரு மேபி 2-3 months டைம் முத்தையா சார் என்கிட்ட வந்தாங்க, ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி. பட் அந்த டைமில் பிகாஸ் ஆஃப் டேட் ப்ராப்ளம் ஐ குடன்ட் டூ இட். ஸோ அவங்க போகும்போது என்ன சொன்னேன்னா, நான் திருப்பி உங்ககிட்ட வருவேன், அந்த டைமில் நீங்கள் இந்த படம் பண்ணி ஆகணும், யூ டோன்ட் ஹேவ் அன் ஆப்ஷன் சொல்லி தான் பண்ணேன். லாட் ஆஃப் டிரெக்டர்ஸ் ஹேவ் செட் தட், பட் நாட் மெனி பீப்புள் வில் கம் பேக். ஸோ வென் முத்தையா சார் கால் மீ, ஐ வாஸ் really ஹாப்பி. ஸோ இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த ஞானவேல் சாருக்கும் முத்தையா சாருக்கும் ஒரு பெரிய நன்றி. Shakti sir, இந்த படத்தோட கேமராமேன், அண்ட் தி என்டையர் டெக்னிக்கல் டீம், த ப்ரொடக்ஷன், பூபதி சார், ஏடிஸ், பாண்டி, முருகன் சார், ரொம்ப ஜாலியாக இருந்தது செட்டில், அண்ட் தே வர் வெரி வெரி சப்போர்ட்டிவ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிவாஸ், first time I'm working with you, and like you said, you've tried something different, and you've done a great job. So thank you, Nivas, for giving us a wonderful album. Gautam, I've told you this while we were shooting. This is definitely going to be a turning point in your life because ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எப்போ கேட்டாலும் ஃபைட் பண்ணிட்டு இருக்க, டான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ அண்ட் தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட்ஸ் ஹேப்பன்ட். அண்ட் ரெஸ்ட் கூட இல்லை. இன்னைக்கு ஃபைட் பண்ணி முடிச்சுன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஒரு பெரிய சீன் கொடுப்பாங்க. அண்ட் பட் ஹீ இஸ் நெவர் கம்ப்ளைண்ட் அபவுட் இட், அண்ட் ஐ திங்க் தட்ஸ் அ கிரேட் திங் டு ஹேவ் ஆஸ் அன் ஆக்டர். அண்ட் சூர்யானா இங்கே இல்லை. சூர்யானா கூட என்னோட செகண்ட் படம். ரொம்ப கஷ்டம் அவங்களும் நடிக்குது, பட் ஐ திங்க் he is a great human being and a great actor, so we miss him here today. And to the entire press and media for coming in today. It's been ages since I saw all of you, and thank you so much for coming here. Thank you. இங்கே இருக்கிற எல்லா மீடியாஸ், சீஃப் கெஸ்ட்டும் அண்ட் எல்லா மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பெரிய நன்றி சொன்னோம் எல்லாருக்கும். எனக்காக தேவராட்டம் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நீங்கள் எல்லாமே இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் இந்த படம் எப்படி எனக்கு வந்து சேர்ந்ததுன்னா, அது டெஃபினட்டாக ஞானவேல் சார்னால தான். ஸோ ஞானவேல் சார், தேங்க்யூ ஸோ மச் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்தது. எல்லாருக்கும் தெரியும், இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருந்தது, அது பயங்கரமாக எனக்கு ஒரு அடிபட்டுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னை காப்பாற்றும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி ஒரு டைரக்டர் தேவைப்பட்டோன்னு பார்க்கும்போது கரெக்டாக முத்தையா சார் வந்தார். முத்தையா சார் பற்றி நிறையா பேச வேண்டியது இருக்குது. ஸோ அப்படியே நான் அடுத்தது போயிட்டு மறுபடியும் லாஸ்ட்டாக வந்துடுறேன் முத்தையா சாரை பற்றி. இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் டே இறங்கி பார்க்கும்போது டைரெக்டாக ஃபைட்டுன்னாரு. சரி ஓகேன்னு போனேன். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறது சூரியன் அங்கே இருந்தார். ஏற்கனவே நான் போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே அவரை ஒரு 2-3 வாட்டி பறக்க விட்டாங்க. ஸோ அவர் ஒரு ஃபுல் கேலப்பில் இருந்தார். ஸோ அதான் ஃபஸ்ட் டைம் அவர் கரெக்டாக இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் மீட் பண்ணி பேசும்போது அவர் வந்து, தம்பி இவ்வளோ வெள்ளையாக இருக்கியே என்னப்பா அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருந்தார். அண்ட் ஆல்சோ எனக்கு அவரோட ஸ்லாங் கிளியராக புரியல. அண்ட் அவரும் டைரக்டர் பேசும்போது அந்த ஸ்லாங்கும் எனக்கு கேட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் போக போக அவர் என்கிட்ட பேச ஒரு விஷயமா சொல்லிக் கொடுக்க டைரக்டரும் எல்லாமே சேர்த்து சொல்லிக் கொடுக்க எனக்கு மெதுவாக அந்த ஸ்லாங் எல்லாமே புரிய ஆரம்பிச்சிச்சு. அண்ட் நிறைய விஷயங்களும் அந்த ஊரை பற்றி நிறையா கற்றுக்கிட்டேன். அண்ட் அது இப்போவே இந்த மேடை யூஸ் பண்ணி நான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு பாசம் நான் பார்த்ததே இல்லை. ஸோ அங்கே இருந்த எல்லா மக்களுக்கும் எனக்கு நான் ஒரு நன்றி சொல்லணும். ரெண்டாவது, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து என்னோட பெரிய ஸ்ட்ரென்த் வந்து திலீப் சுப்ராயன் மாஸ்டர் வந்தார். அவர் வந்து என்னை ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஹீரோவாக காட்டிட்டாருங்க. ஸோ அவருக்கும் அவரோட டீமுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறம் உடனே நம்ம சாங் ஷூட் பண்ண போனோம். அண்ட் ஆப்வியஸ்லி சாங் வந்து நிவாஸ் நீங்கள் கலக்கிட்டீங்க. அண்ட் ஐ வாஸ் ரியலி ஹாப்பி வித் ஆல் த சாங்ஸ். இன்ஃபேக்ட் ஒரு வாட்டி நான் அந்த பாடங்கள்லாம் கேட்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அண்ட் வீட்டில் கூட நான் கீழே டைனிங் ஹாலில் உட்காந்துட்டு இருக்கும்போது மேலே வந்து அப்பா பாடிட்டு இருப்பாரு பசுப்பக்களி. அப்படியே ஜாலியாக பாடிட்டே போயிட்டுருப்பாரு. பசுப்பக்களி டியூனு கொஞ்சம் அங்கங்கே தப்பாக போகும், பட் அவர் அந்த பாட்டை பாடிட்டு இருப்பாரு. ஸோ அவரும் அவ்வளோ அந்த லெவலுக்கு என்ஜாய் பண்ணியிருக்காரு. ஸோ நிவாஸ், ஐ திங்க் தட்ஸ் கிரேட் இன் மை புக்ஸ். எல்லா ஜென்ரேஷனும் என்ஜாய் பண்ணுற பாட்டுக்கெலாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். தென் ஆப்வியஸ்லி என்னோட
என்ன சொல்கிறது, டான்ஸ் வந்து நான் என் மனசில் வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தோணும். அண்ட் அது வந்து ரொம்ப ஈஸியாக அசால்ட்டாக காட்டுற ஒருத்தர் வந்து பாபா பாஸ்கர் மாஸ்டர். அவரும் அவரோட டீமும் சேர்ந்து என்ன கஷ்டமான ஸ்டெப்பாக இருந்தாலும் அசால்ட்டாக ஆட வச்சிருவார் என்ன. ஸோ புஷ் பண்ணி அது ஸ்க்ரீனில் அவுட்புட் பார்க்கும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறம் ஐ வாஸ் இன்ட்ரடியூஸ் டு தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் தேவராட்டம். ஸோ என்னோட பெரிய ஃபேமிலி எல்லாருமே இங்கே இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஒர்க் பண்ணேன்னா அது வந்து என்னை கூல் பண்ணுற விஷயம் வந்து நீங்கள் தான். கண்டிப்பாக உங்கள் கூட பேசி உங்கள் கூட ஜோக் அடித்து எல்லாமே அந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ணதெல்லாம் என்னை கூல் பண்ணி அந்த கஷ்டம் பற்றி யோசிக்க விடவே இல்லை நீங்கள்லாம். ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் ஆப்வியஸ்லி மை தேவராட்டம் ஹீரோயின் மஞ்சிமா, யூ ஆல்சோ பின் வெரி சப்போர்ட்டிவ். இவங்க வந்து என்னது சொல்கிறது, இப்போ டைரக்டர் வந்து 6 o'clock ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கால் டைம் வச்சுருந்தாருன்னா இவங்க வந்து ஒரு 5 o'clock வந்து உட்காந்துருவாங்க மேக்கப் அது இதெல்லாம் போடுறதுக்கு. ஒரு வாட்டி கூட நானும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணது கேள்விப்பட்டதில்லை. அண்ட் ஷீ இஸ் பின் வெரி கோஆப்ரேட்டிவ். அந்த ஸ்லாங்கும் அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அவங்களும் அவ்வளோ ஈஸியாக அசால்ட்டாக எல்லா டைலாக்ஸும் பேசிட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஸ்டாண்டிங் ஒவேஷன்லாம் வாங்கியிருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். நிறைய வாட்டி எல்லாருமே நின்று கை தட்டியிருக்காங்க அவங்களுக்கு. ஸோ அவ்வளோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் திஸ் வில் பி அ வெரி குட் ஃபிலிம் ஃபார் யூ ஆல்சோ. அண்ட் சரவணன் சக்தி சரவணன் சார்கிட்ட ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்லணும். பிகாஸ் அவர் வந்து ஒரு ஆங்கிள்லையும் இவ்வளோ முடி வச்சு பரபரப்பாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு நல்லா பியூட்டிஃபுல்லாக காட்டியிருக்காரு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு இம்பாசிபிளாக தோண விஷயம் வந்து அசால்ட்டாக பண்ணிட்டாரு. அண்ட் எல்லாமே இந்த ஹோல் படத்துலேயே ஒரு ரஸ்டிக்கான ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபீல் கொடுத்துருக்காரு. ஸோ டெஃபினெட்லி அவர் கூட நிறைய படங்களும் பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. எனக்கு அவ்வளோ விஷுவலாக பியூட்டிஃபுல்லாக காட்டியிருக்காரு. மதுரை பூரா அவ்வளோ அழகாக காட்டியிருக்காரு. அண்ட் டெஃபினெட்லி he'll do wonderful things for a lot of different films. முத்தையா சார், உங்கள் கூட நிறைய படம் பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஆசை. அது இப்போவே சொல்லிட்டேன். நிறைய விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இது ப்ராஜெக்டாக தவிர எனக்கு வந்து நிறைய என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருங்க. ஸோ எனக்கு ஒரு ஸ்கூல் மாதிரி தான் இருந்தது இந்த படம். அண்ட் டெஃபினெட்லி இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டே இருந்தோன்னா நல்லா பர்ஃபார்மராகவும் ஆகும், நல்லா மனுஷனாகவும் ஆகும்ன்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ தேங்க்யூ சார். உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக எப்படி தேங்க்ஸ் சொல்லணுன்னே தெரில, அந்த அளவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நான். அண்ட் டு எனிபடி எல்ஸ் அதர், நான் வந்து எல்லோரும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் என்னை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். அண்ட் ஒன் லாஸ்ட் திங் வந்து இந்த படத்தில் தான் ஹார்ட் ஒர்க், உண்மையாக என்ன ஹார்ட் ஒர்க்குன்னு எனக்கு புரிஞ்சுது. அண்ட் இதுக்கு மேலே நான் ஒர்க் பண்ண போகிற டைரக்டர்ஸ் கூட எல்லாருக்கும் நான் இதே லெவல் டெடிகேஷன் கொடுக்க போகிறேன். அண்ட் இந்த மாதிரி நல்ல ப்ராஜெக்டை எல்லாருக்கும் டெலிவர் பண்ண போகிறேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. மேடைனாலே பயம். கேள்வி கேட்டால் ஏதாச்சும் ஈஸியாக கொஞ்சம் பதில் சொல்லிடலாம். ஏன்னா கேட்குற கேள்வி வச்சு கொஞ்சம் பதில் ஈஸியாக வந்துடும். இந்த மேடையில் நிற்கிறது தான் கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் தயவுசெய்து யாராச்சும் எனக்காண்டி சப்போர்ட் பண்ணி இந்த படத்தில் உழைச்சவங்க யாராச்சும் நான் மறந்துருந்தேன்னா ஃபஸ்ட்டு அவங்க மன்னிச்சிருங்க. மேக்ஸிமம் ஞாபகம் வச்சு சொல்ல பார்க்குறேன். ஏன்னா கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. எப்பயுமே வந்து எனக்கு மேடையில் கொஞ்சம் பதட்டமாக இருக்கும், பயமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் வந்து கேமராமேன் சார் சக்தி சார், அப்புறம் மியூசிக் டைரக்டர் நிவாஸ், அப்புறம் சார் சொன்ன மாதிரியா பிரதர் கௌதம், எல்லாருமே வந்து கொஞ்சம் இன்றைக்கி எல்லாருமே படித்தவங்க, எல்லாருமே கொஞ்சம் அட்வான்ஸாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறவங்க. நான் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக படிப்பு கூட ஆவரேஜ் தான், மிடில் கிளாஸ் தான். இதிலேருந்து வாழ்ந்த பையன். ஸோ இவங்க கூட எப்படி இந்த படம் பண்ணுறதுன்னு ஒன்று எப்பயுமே ஒரு சேலஞ்சிங் இருக்குது. ஏன்னா எல்லாமே பிஃபோர் படங்கள் எல்லாமே அவங்க அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமானவங்க 3 பேர், ஹீரோ, கேமராமேனு, மியூசிக் டைரக்டர். இவங்க 3 பேர் தான் ஒரு படத்தோடைய உயிர் நாடி. அதே மாதிரி அவங்க கூட ட்ராவல் பண்ணுறங்கிறது எப்பயுமே வந்து ஒய்ஃபு கூட லைஃப் நடத்துகிற மாதிரியா. அது வந்து என்னடானா கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னு வச்சுங்களேன் பஞ்சாயத்து தான். அது மாதிரி தான் அப்படி ஒரு 3 பேர் நல்லபடியாக அமைஞ்சாங்க. பிரதர் எப்பயுமே வந்து பிரதர் மேலே ஒரு, ஏன்னா இன்றைக்கி இருக்க யூத்தில்
அவர் தான் வந்து நல்லா ஹைட் வெயிட்டாக எல்லாமே இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க, அதர்வா இருக்காப்புல எல்லாமே இருக்கிறாங்க. பட் ஒரு இன்னைக்கு நம்ம பண்ணுற கதைக்கு ஆக்ஷனுக்கு வந்து ஒரு மூடுக்கு வந்து அவர் பர்ஃபெக்டாக இருப்பார் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே நான் நம்பிக்கிட்டே இருந்தேன். ஞானவேல் சார்கிட்ட கூட 2வது படம் சார் என்னை வந்து கொம்பன் பண்ணுறப்ப கூட சார் பிரதர் வச்சு போகலாம் சார் அப்படின்னு சொன்னேன். இப்போ தான் அந்த பிரதருங்கிற வேர்டு வந்து நான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ கௌதம் வச்சு போயிடலாம் சார் அப்படின்னேன். ஏங்க நான் கார்த்தி சார் தாருங்கிறேன், நீங்கள் கௌதம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கௌதம் சார் கொடுத்தாரு. அந்த வளர்ச்சி வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி கொம்பன். ஏன்னா குட்டிப்புலி கமர்ஷியலாக நல்லா ஓடிச்சு, சில விமர்சனங்கள் அது இருந்துச்சு, சரி தவறுகளை திருத்திக்கலாம், ஏன்னா இயக்குனருடைய வேலை அதானே, நல்லதை பாராட்டுறவங்க தப்பாக சொல்கிறபோது நம்ம அதை திருத்திக்கிடுவோம் அப்படின்ட்டு குட்டிப்புலியில் சில விஷயங்களை இது பண்ணேன். அது வந்து கொம்பனில் அதோடைய அந்த ஏற்றுக்கிட்டது, சரி சொன்ன தவறுகளை நம்ம திருத்திக்கலாம் அப்படின்னு சொன்னதை ஏற்றுக்கிட்டதுனால எனக்கு ஒரு கொம்பன் மிகப்பெரிய படமாக அமைஞ்சிச்சு. அன்னைக்கு காலகட்டத்தில் எப்படி வந்து குட்டிப்புலி எனக்கு வந்து சசிகுமார் சார் ஒரு கடவுள் மாதிரியா இருந்து, முருகானந்தா சார் ப்ரொடியூசர் கடவுள் மாதிரியா இருந்து எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தாங்களோ, அதேமாரியா 2வது படம் வந்து எனக்கு ரொம்ப, ஏன்னா ஒவ்வொரு இயக்குனருக்கும் முதல் படம் ஹிட் அடிச்சிச்சுன்னா 2வது படம் ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் 2வது படம் வந்து வாய்ப்பு கிடச்சிரும். ஆனால் வாழ்க்கை கிடைக்கணும்னா ஒரு இயக்குனர் ஒவ்வொருத்தங்களும் 2வது படம் ஹிட்டு கொடுக்கணும். அந்த படம் மட்டும் பெரிய ஹிட் அடிச்சிருச்சுன்னா ஒரு 5 இயர்ஸ் மினிமம் அவங்களுக்கு ஒரு கேரண்டி. இது வந்து தமிழ் சினிமாவுடைய விஷயம். ஸோ இதை வந்து எனக்கு 2வது படம் அன்றைக்கி நான் வந்து கௌதம் வச்சு பண்ணப்போ, இல்லை பிரதர் இதை போச்சு போகலாம், இது பெரிய இதாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு கார்த்தி சாரை கொடுத்தாரு. அன்னைக்கு கொடுத்தனால கொம்பன் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு படம், எனக்கு இன்றைக்கி வரையும் அடையாளமாக இருக்கிற படம் கொம்பன். அதுக்கப்புறம் நான் மருது பண்ணேன், அப்புறம் கொடிவீரன் பண்ணேன், அப்புறம் அந்த படம் பண்ணேன், மருது பண்ணேன், அன்பண்ணேன், அப்புறம் கொடிவீரன் பண்ணேன், மீண்டும் சசிகுமார் சார் காம்பினேஷன். ஸோ எல்லா விதத்துக்கும் என்னுடைய இதுவரை இது 5வது படம். மறுபடியும் சார் கூட ஆக்சுவலி 3வது படமே ஜாயின் பண்ணுறதுக்கு தான் அட்வான்ஸ் வாங்கியிருந்தேன். 2 படம் விட்டு கொடுத்தாரு. இல்லை இப்போ அன்பன்கிட்ட பண்ணிட்டு வாங்க, சசி சார்ட்டையும் பண்ணிட்டு வாங்க, எப்பவுமே நன்றி மறக்கக்கூடாது, பண்ணிட்டு வாங்க, நான் ஒன்றும் இது பண்ணலை அப்படின்னாரு. ஸோ அப்போ விட்டு கொடுத்தாரு 2 படங்கள். அதனால் அப்போ அதுக்கு ஒரு நன்றி. அதுக்கப்புறம் 5வது படம் தேவராட்டம் வந்து வந்து எனக்கு வந்து எப்பயுமே சென்டிமெண்ட்டு தான். என்னடானா ஸ்டுடியோ கிரீனில் பண்ணுறோம், சென்டிமெண்ட்டாக கொம்பன், அதுக்கப்புறம் இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்குது. ஸோ தேவராட்டம் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கு வந்து எப்பயும் போல் தமிழக மக்கள் அவங்களுடைய ஆசீர்வாதமும், இன்றைக்கி இப்போ இங்கே இருக்கிற மேடைக்கு முன்னாடி இருக்கிற நீங்கள் பத்திரிகையாளர்கள், வலைதளம், இது வந்து ரொம்ப ரொம்ப இன்றைக்கி வந்து ஒரு சினிமாவுக்கு முக்கியம். யார் எவ்வளோ பெரிய ஹீரோ நடித்தாலும் பத்திரிகை துறையில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் எப்பயுமே. அது வந்து அதனால் இந்த படத்தை நான் வந்து ஜாதி படமாக பண்ணலை, எனக்கு அது பார்க்கவும் தெரியாது, அது நான் பார்த்தும் வளரலை, அது நான் பார்த்து இது பண்ணல. நான் பார்த்து வளர்ந்தது வாழ்க்கை. நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் இருக்க வத்ரா பெரியா கூட நான் பஸ்ஸில் போனது கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா எங்களை ஒழுக்கமாக வளர்த்தாரு. ஒழுக்கமாக வளர்த்தாருன்னா எங்கேயும் விடலை அவர். அன்றைக்கு காலகட்டத்தில் அப்பா தான் மிலிட்ரி மேன் மாதிரியா அடிப்பாங்க இல்லையா. அதனால் வந்து எனக்கு வந்து தெருவை விட்டு ஒரு 4 தெருவு தாண்டா தவிர எனக்கு ஸ்ரீலுத்தூரில் கூட சில இடங்கள் இன்னும் தெரியாது. அது காரணம் வீட்டில் அப்பா வந்து அடித்து வைப்பார். அவர் படி அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எத்தனை சோப்பு கோடு வாங்குறீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு ஒழுக்கமாக இருக்கணும், 7 மணிக்கு வீட்டில் படுத்துடணும் அப்படிங்கிறது அவருடைய தாரக மந்திரம். ஒழுக்கம், உழைக்கணும், இது 2ம் தான் அப்படிம்பார். அதனால் அந்த விஷயம் மட்டும்தான் எனக்கு வந்து எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தாரு. அதே மாதிரியா சென்டிமெண்ட்டு வீட்டில் கூட பிறந்தவங்க மொத்தம் 9 பேர், 7 ஆம்பளை 2 பொம்பளை, 7 அண்ணன் தம்பி 2 தங்கச்சி. ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்குரிய சொந்த பந்தங்கள் எல்லாமே நிறைஞ்சி இருக்குது. எல்லாமே சென்டிமெண்ட்டு தான். படத்துக்கு வந்ததுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ரைட்டர் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கெல்லாம் ஒரு அசிஸ்டன்ட் ரைட்டர் கல்யாணம் நடக்கிறதுலாம் அவ்வளோ குதிரை கொம்பாக இருக்குது பாவம். அப்போல்லாம் எனக்கு வந்து என்னை நம்பி பொண்ணு கொடுத்தாங்க. ஒரு அசிஸ்டன்ட் ரைட்டராக இருக்கும்போது பொண்ணு கொடுக்குறது வந்து என்னை நம்பி கொடுக்கல, என் குடும்பத்தை நம்பி தான் கொடுத்தாங்க. காரணம் எங்கள் அப்பாவுடைய அந்த ஒழுக்கம் தான். அதுதான் அது எப்பயுமே அதான் படத்தில் கூட சொன்னேன், அண்ணன் கூட சொன்னார், என்ன உங்கள் படத்தில் பூரா தண்ணி அடிக்காமல் ஹீரோ வராரு அப்படின்னாங்க. எப்பயுமே வந்து ஒழுக்கம் உண்மை அது இருந்தால் எந்த தொழிலையும் ஜெயிச்சிடலாம், எந்த தொழிலையும் நம்மளை யாரும் இது பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கிறது ஒரு விஷயந்தான், இது காமன் தான், எல்லோரும் ஜெயித்தவங்களுடைய இது தான். அதனால் அந்த மாதிரி எல்லாமே உறவுகளை பற்றி நான் படம் எடுத்திருக்கேன். நான் ஜாதியை பற்றி எடுக்கலை, அது எனக்கு தெரியாது. மறுபடி நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். என்ன காரணம்னா நான் வேணால் மாறுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ப்ரொடியூசர் நேட்டிவிட்டி நான் சார்ட்ட சொல்லிகிட்டே இருக்கிறேன், சார் வந்து ஒரு சிட்டி படம் பண்ணுவோம் சார், தயவுசெய்து சார் என் கலரை மாற்றுங்க சார், எனக்கு கலர் அடிச்சு விட்டாங்க, எனக்கு அந்த கலர்லாம் வேணாம், அதில் விரும்பவும் இல்லை, அதனால தயவுசெய்து நீங்கள் வந்து எனக்கு ஒரு சிட்டி படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அதெல்லாம் வேண்டானே, நேட்டிவிட்டி பண்ண தானே ஆள் இல்லை, நீங்கள் நேட்டிவிட்டி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சார் மட்டும் இல்லை, எங்கே போனாலும் அதுதான் சொல்கிறாங்க. அதனால நான் எடுக்க வேண்டியதில்லை, கமர்ஷியல் தேவை இருக்குது, சண்டை தேவை இருக்குது,
கண்டிப்பாக வந்து அண்ணன் கேட்டாங்க பழனி அண்ணன் என்ன அருவாவாக இருக்குது உன் படத்தில் பூரா சென்டிமெண்ட் பண்ணுற ஒரு முழுக்க முழுக்க ஒரு சென்டிமெண்ட் படம் பண்ணலாம்ல அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க. எல்லா பேருமே இந்த இந்த விஷயங்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது எனக்கு வந்து சில இது படுது. பட் கமர்ஷியலுக்கு சில விஷயங்கள் நான் வந்து சண்டை வைக்கணும், எமோஷனல் வைக்கணும், ஒரு ரத்தம் சதவீதமாக தான் இன்றைக்கி ஒரு படம் பண்ண முடியும். ஒரு நேட்டிவிட்டி எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க ஒரு சென்டிமெண்ட் படம் பண்ண முடியாது. கொஞ்சம் பிசுறுனா ட்ராமான்றுவாங்க, சீரியல்ன்றுவாங்க. அதான் சீரியலில் ஹவர்ஸுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்களா, ½ ஹவருக்கு ஒரு தடவை அப்படின்ட்டுவாங்க. அந்த பயமும் இருக்குது. அதனாலேயே நான் வந்து சென்டிமெண்ட்டை ரொம்ப வைக்க மாட்டேன். சென்டிமெண்ட் வைக்க மாட்டேன்னா அழுகிறத வைக்க மாட்டேன். பட் கதை முழுக்க குடும்பம் குடும்பம் குடும்பம், ஒரு குடும்பம் சார்ந்து தான் இருக்கும். இப்போ ஊரில் கூட குடும்பத்தில் வந்து இந்த குடும்பங்கிறது வந்து மெட்ராஸில் இருக்கிற புதூர் குப்பத்துலையும் இருக்குது, அயோத்தி குப்பத்துலையும் இருக்குது, எண்ணூர் குப்பத்துலையும் இருக்குது, செங்கல்பட்டுலையும் இருக்குது, தருமபுரியிலையும் இருக்குது. எல்லாருமே இங்கே வந்து உறவுகளை சுற்றி தான், உறவுகளுக்காண்டி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உறவுகளை வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து அதுக்கப்புறம் வெளியே வரும்போது ஃப்ரெண்ட்ஷிப்பு அது வந்து வீடு வரையே வரும். வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் மறுபடியும் உறவு தான். ஸோ இங்கே வந்து உறவுகள் மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் தவறுகள் நடக்காதுங்கிறது அது நடக்காதுங்கிறது தான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் இதுக்கு முன்னாடி எல்லாமே நடந்திருக்குது. ஏன்னா இன்றைக்கி நடக்கிற அநியாயங்கள், இன்றைக்கி நடக்கிற சம்பவங்கள், பொள்ளாச்சி மாதிரியா சம்பவங்கள் எல்லாமே வீட்டில் இருக்கவங்கள பொம்பளை பிள்ளைங்களை எப்படி பார்க்கணும், எப்படி பழகணும். ஏன்னா நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, கூட பிறந்த பிள்ளையே வந்து தொட்டு பேசக்கூடாதும்பாங்க. அது படத்தில் கூட ஒரு டைலாக் வச்சுருக்கேன். கூட பிறந்த பிள்ளையே தொட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு மண்ணில் பிறந்துக்கிட்டு ரோட்டில் போகிற பின்னாடி தட்டி பேசுகிறான், இவனை எப்படி விட்டு வைக்க சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும். நம்ம அந்த சொல்ல வளர்ந்தோம். வயசுக்கு வந்த பிள்ளைய ஒரு 8 வயசு மேலே பொம்பளை பிள்ளைய நம்ம தொடமாட்டோம். ஆனால் ஊரில் நாமளே தொடமாட்டோம். கூட பிறந்த அண்ணன் தம்பியை அப்பாவே தொடமாட்டோம். ஆனால் ரோட்டில் போகிற எவனோ ஒருத்தன் 7 வயசு புள்ள 4 வயசு புள்ளன்னு கேட்கவே கொடூரமாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துலையே அப்படிங்கிற ஒரு மூடு தான் நம்மளுக்கு வருது. அதை நம்ம ரியல் லைஃப்பில் பண்ண முடியாது. எல்லா பேரும் பேட்டி கொடுத்தாங்க, அவங்கள என்ன பண்ணுங்கன்னா சுடணும் கொல்லணும் அப்படின்னு தான் எல்லோரும் சொன்னாங்க. அது மாதிரி அதான் ஒரு நம்மளால் பண்ண முடியாது. அது படத்தில் வர்றப்போ சொன்னால் இதனால் ஒரு சின்ன விஷயம் வச்சா செவிட்டை கட்டி இருக்குன்னா அந்த தவறு நடக்காதுங்கிறது வந்து சாதாரணம். இந்த வாத்தியாரே சொல்லுவார், வீட்டில் போய் நம்ம போய் பள்ளிக்கூடத்தில் விடுவோம். விடும்போது என்ன சொல்லுவான், அப்பாவோ அம்மா விடும்போது அவனை எப்படியாச்சும் நல்லா அடித்து படிக்க வைங்க சார், அடியாத புள்ள படியாதும்பாங்க. அதனால் என் பிள்ளை எப்படியாச்சும் அடித்து படிக்க வைங்கம்மா. ஆனால் இன்றைக்கி வாத்தியார்கிட்ட போய் என் பிள்ளைய அடிச்சிங்க கேஸ் கொடுத்துருவேன்னு கொடுக்குறாங்க. அதனால் இன்றைக்கி எந்த ஆசிரியரும் மாணவனை கண்டிக்கிற பொசிஷனில் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆசிரியர் கண்டிக்காதனால தான் ஒரு வாசகம் படித்தேன், ஆசிரியர் கண்டிக்காதனால தான் போலீஸாரங்க அவங்கள கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூழல். ஸோ அப்போ எல்லா உறவும் ஆசிரியருங்கிற உறவை நம்ம வந்து தள்ளி வச்சுட்டோம். தட்டி கேட்கக்கூடாது, நீங்கள் அடிக்கக்கூடாது, எங்கள் பிள்ளை அடிக்க நீங்கள் யாருங்க அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நாம் விட்டுட்டோம். அந்த விஷயந்தான் இப்போ இன்றைக்கி தவறுகள் நடக்க அதிகமாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி நடக்கலையே, இதெல்லாம் சொல்லித்தான் நம்மளை வளர்த்தாங்க. நான் அப்படி பார்த்தது இல்லை யாரையும். என் பொண்டாட்டி தவிர யாரையுமே நான் வந்து தப்பாக பார்க்கவும் கூடாதுங்கிறது தான் என்னுடைய இது சொல்ல வர விஷயங்கள். அதுதான் ஒவ்வொன்றையும் கூட பிறந்த தங்கச்சியாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், பெண்ணாக மதிங்க. நம்ம உரிமைன்னு சொல்லிட்டு எங்கென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த இதில் சம்பவம் இப்போ செங்கல்பட்டில் 7 வயசு பிள்ளையை கற்பழிச்சு கொன்னுட்டான். அன்றைக்கி இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அதுதான் ஃபோக்கஸ் ஆகுது. அந்த பொண்ணுக்கு பாதிக்கப்பட்டது யாருக்குமே தெரியலை. அதை ஒரு தவறை மறைக்கிறதுக்கு இன்னொரு தவறை இந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னே தெரியல. ஸோ வந்து அந்த மாதிரி விஷயங்கள். அந்த 13 வயசு பிள்ளை வீடு புகுந்து 7 மணிக்கு பட்ட பகலில் காலைல 7 மணிக்கு நடக்குது. நம்ம ஊரில் தான் நடக்குது. பெண்ணியத்தை பற்றி பேசுகிற ஊரில் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறப்போ நம்மளுக்கு கோபம் வருது. அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் வெற்றி. அந்த வெற்றி கேரக்டர் நான் அப்படி தான் இது பண்ணியிருக்கிறேன். தப்பு செஞ்சால் கேளுங்க, ஃபஸ்ட்டு கேளுங்க, நடக்கலைன்னா அடிங்க, வேறு வழி கிடையாது. ஒன்று உடைக்கணும் இல்லை அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். இது வன்முறையை தூண்டுற விஷயம்லாம் கிடையாது. இது என்னடனா நம்ம பக்குவமாக பேசுகிறோம், வேறு வழி என்ன பண்ண சொல்கிறீங்க, வேறு ஒன்று பண்ணணும்ல. மெரினா புரட்சி மாதிரி ஒன்று கூடணும், இப்போ கூட வர மாட்டேங்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளை ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு அரசியல் பேசுகிறானே அப்படின்னு எதுவும் ஃபீல் பண்ணிக்கிற வேணாம். ஏன்னா அரசியல் இல்லாமல் நம்ம எதுவுமே கிடையாது. அதுவும் ஒன்று இருக்குது. அதனால் தேவராட்டம் ஜாதி படம் கிடையாது. அந்த அரசியலுக்கு வந்துடுறேன். ஜாதி படம் கிடையாது. ஸோ என் கேரக்டரு வந்து அருவா கலாச்சாரங்கிறது இல்லை, சண்டைங்கிறது படத்துக்கு தேவைப்படுது. அதனால நான் வந்து சண்டை வச்சுருக்கேன். ட்ரெய்லர் ஒரு பரபரப்பாக இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் அந்த சண்டை காட்சிகள் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தியிருக்கேன். அதை வேணால் வர்ற படங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயங்கள் இங்கே சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டைட்டில், 2வது போஸ்டர், 3வது ட்ரெய்லர், அதுக்கப்புறம் சாங்கு, இந்த 4 சரியாக இருந்தால் தான் ஒரு படம் போய் பிஸ்னஸுக்கு நிற்கிது. அதுக்கப்புறம் தேட்டருக்கு போகுது.
இன்றைக்கி வந்து பணம் போடுறவங்க ஊரில் வந்து நடிக்கிறதுக்கு நிறைய பேர் வராங்க, டைரக்ஷன் பண்ணுறதுக்கு டெய்லி 100 பேர் ஏறுறாங்க, பஸ் வர நிறையா விட்டாங்க. ஆனால் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு யாருமே வர்றதில்ல பையை தூக்கிக்கிட்டு. பணங்கிறது சினிமாவில் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நினைக்கிறத வந்து விஷுவல் கொண்டு வரணும்னா அதுக்கு பணம் தேவை. படம் பண்ணுறதுக்கு கதை யார்கிட்டங்கன்னா கேட்டால் கிடச்சிரும், 2 புத்தகத்தை படித்தா கிடச்சிரும். ஆனால் ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது தான் பெரிய கஷ்டம். இல்லை ப்ரொடியூசர் ஈஸியாக கிடைக்கணும்னா ஒரு மிகப்பெரிய ஹீரோ கிடைக்கணும், பிஸ்னஸ் ஹீரோ கிடைக்கணும். ஸோ இப்படி ஒரு சூழலான உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்தந்த அன்றைக்கி தான் என்றைக்குமே சினிமா அப்படி தான் இருக்குது. அதனால தான் சில சண்டை காட்சிகள், சில விஷயங்கள் கமர்ஷியலாக சில விஷயங்கள் வைக்கிறோம். அதனால் அதையும் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். நான் எதையுமே வந்து தட்டி கழிக்கலை, நான் அதை எடுத்துக்கிறேன். நீங்கள் சொல்கிற அறிவுரைகளை நான் எடுத்துக்கிறேன். மறுபடியும் இது ஜாதி படம் கிடையாது, இது ஒரு எமோஷ்னலான முழுக்க முழுக்க குடும்ப பங்கான படம். கூட்டு குடும்பம். ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அதாவது அப்பன் போயிட்டானா ஆத்தா காப்பாற்றுவா, 2 பேரும் போயிட்டாங்கன்னா அக்கான்னு ஒருத்தன் தான் காப்பாற்றுவா, இல்லைன்னா அண்ணன்னு ஒருத்தன் தான் காப்பாற்றுவான், இல்லைன்னா தம்பின்னு ஒருத்தன் காப்பாற்றுவான். யாரோ ஒருத்தங்களை நம்ம ஒரு உறவை சுற்றி நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம், நம்மளை வளர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை தான் நான் சினிமாவில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதை தான் சினிமாவில் நான் பதிவு பண்ணணும்னு உறுதியாக இருக்கேன். டவுனில் படம் எடுத்தாலும், சிட்டியில் மெட்ராஸில் படம் எடுத்தாலும் என் உறவுகள் வந்து தொடர தான் செய்யும். அதுலேயும் உறவுகள் வச்சு தான் படம் பண்ணுவேன். அதனால் நான் அடுத்த படம் வந்து சிட்டியில் பண்ணுறதுக்கு தான், இந்த விமர்சனங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கு தான் கன்னடத்துலேருந்து ஒரு படத்தை வாங்கி வச்சுருக்கிறேன், சொந்த துட்டை போட்டு. அதுக்கு இப்போ பார்த்தாலும் எல்லாம் நேட்டிவிட்டி தான் பண்ணுங்கள், அது அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் வந்து இது மறுபடியும் என்னென்னா என்ன முத்தையா அப்படின்னாலே ஜாதிங்கிறாங்க. அது இல்லை, முத்தையானா உறவுங்கிற ஒரு விஷயம் வரணுங்கிறக்காண்டி தான் நான் ஒவ்வொரு படத்துலையும் உறவு முறையை மையப்படுத்தி அது வைக்கிறேன். அது வந்து வேறு ஏதோ ஒரு சூழலில் வந்து பின்புலம் அது வந்து அமைஞ்சிருது. நான் என்னென்னா இதில் ஒரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, நான் வந்து யாராச்சும் என்ன 2 பேர் என்னை வந்து கொடி வீரரில் சொன்னாங்க, நீங்கள் வந்து சிலையை வச்சு நீங்கள் வந்து கேவலப்படுத்திருக்கீங்க அப்படின்னு. அதாவது இன்றைக்கி எனக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்கிற ஒரு இதுலேருந்து எனக்கு எதிர்ப்பு வந்துச்சு. அது என்னடானா நான் சொன்னேன், என்னங்க நீங்கள், நான் 2 விஷயம் சொல்லியிருக்கிறேன். இங்கே யாரும் பிரியாணிக்கு ஒரு பக்கம் கூடுச்சுன்னா பெருமைக்கு ஒருத்தன் கூடுறான். தமிழ்நாடு நடக்கிறது என்னது, பெருமைக்கு ஒருத்தன் கூட்டத்தை கூடினானா அப்புறம் வந்து வறுமையை காட்டி ஒருத்தன் ஒரு கூட்டத்தை கூட்டுறான். இப்போ பெருமைக்கும் வறுமைக்கும் தான் நம்ம தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்க. இது அந்த காலத்துலேருந்து வெள்ளைக்கான கையாண்ட விஷயம். ஸோ அதை பண்ணிச்சுருக்காங்க, அதை தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னேன். இந்த எதிர்ப்பை கூட நான் ஏதாச்சும் சமாளிச்சுக்கிடுவேன். ஆனால் நான் ஏதாச்சும் சப்போஸ் எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம பின்புலத்தை மாற்றுவோம் அப்படின்னு, வேறு ஏதாச்சும் ஒரு பின்புலத்தில் போய் நான் ஒரு கதை எடுக்க போய் அவங்க வந்து எங்கே யாருங்க இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்களே, அங்கே தான் பிரச்சனையே அதிகமாக இருக்குது. நான் இதுக்கு தான் அந்த பின்புலத்துக்கு வேறு எந்த பின்புலத்துக்கும் போக மாட்டேங்க. இல்லைன்னா தமிழர்னாலே எல்லாம் ஒன்று, எல்லாமே வீரமானவங்க தான், எல்லா பேருமே பண்பாடானவங்க தான், எல்லா பேருமே கலாச்சாரமானவங்க தான். ஏதாவது குப்பத்தில் என்ன ஸ்லாங் வேணால் மாறும், மெட்ராஸ் பாசம் வரும், முறத்தை வந்து நம்ம ஊரில் சொல்லவும்பாங்க, மதுரை பக்கம் இங்கே முறம்பாங்க. இப்படி ஒவ்வொரு வாசகம் வேணால் மாறும், ஒவ்வொரு வார்த்தைகள் வேணால் மாறும். பட்டு பாசம், சென்டிமெண்ட்டு, உறவுகள் எல்லாமே எண்ணூர்லேயும் ஒன்று தான், குன்னூர்லேயும் ஒன்று தான், எங்கள் ஊர் குன்னூர்லேயும் ஒன்று தான். அதனால் ஸோ நான் உறவுகளை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். அதனால் தயவுசெய்து என்னை வந்து இந்த அடப்புக்குள்ளே நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்குள்ளே என்னை நீங்கள் கொண்டு போகாதீங்க, நான் விரும்பலை. தயவுசெய்து அந்த கலருக்குள்ளே நான் போக விரும்பலை. அதனால் என்னை நீங்கள் சப்போர்ட் பண்ணி, இந்த படம் உறவை பற்றி தான் பேசுது, இந்த டைட்டில் உங்களுக்கு ஒரு இது ஏன் இதை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கூட நான் டைட்டில் காரணமாக தான் வச்சுருக்கேன். தேவராட்டம் அப்படிங்கிறது ஒரு வெற்றிக்கான ஆட்டம். இது வந்து வெற்றின்னு ஒரு கதாபாத்திரத்துடைய ஆட்டம், வெற்றிக்கான ஆட்டம். வெற்றி ஆட்டம்னு வச்சா அது எந்த அளவுக்கு கேட்சிங்காக இருக்குல்ல, எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும்னு எனக்கு தெரியலை. அதனால தான் அதை வந்து வெற்றிக்கான ஆட்டங்கிறது தேவராட்டம். அதனால் நம்மளுடைய வார்த்தை தேவராட்டத்தை வைக்கலான்னு வச்சுருக்கிறேன். இதில் எந்த வந்து சமூக பிரச்சனை அது எதுவுமே கிடையாது. இது முழுக்க முழுக்க குடும்பம் சார்ந்து நாட்டில் நடக்கிற சில பிரச்சனைகள் சார்ந்தான கதை. நாட்டில் நடக்கிறதுனா பெண்ணியம் சம்மந்தப்பட்ட விஷயம், அதை தான் நான் அந்த படத்தில் சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் உறவுகளை சுற்றி தான் வருவேன். அதனால் வேணால் இனி வர்ற காலத்தில் என்னுடைய அந்த சண்டை காட்சிகளை கொஞ்சம் வேணால் குறைச்சிக்கிறேன். குறைச்சா பயமாக இருக்குது, எடுக்கிறதுக்கு ஏற்றுக்கிடுவாங்களா இல்லையான்னு கொஞ்சம் பயம் அதிகமாக இருக்குது. ஏன்னா படக்குன்னு ஹிட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க, படக்குன்னு சர்ன்னு ப்ரெஷர் மாதிரியா லோ ப்ரெஷர் இருந்தாலும் வந்துடும். லோ ப்ரெஷர் வந்தால் தூக்கி போட்டுருவாங்க. இதுனா அப்படியே அவர் ஆவரேஜாக மிடில் கிளாஸாக போயிடலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த மாதிரி பண்ணுறேன். அதை வேணால் குறைச்சிக்கிறேன். முழுக்க தவிர்க்க முடியாத ஒரு குடும்ப சித்திரம் ஒன்று அடுத்து பண்ண பார்க்குறேன். பீம்சிங் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பீம்சிங்கு, கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார்லாம் இன்றைக்கி வேணும். அதில் கொஞ்சம் கமர்ஷியல் தேவை இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் அது பண்ணுறேன். மறுபடியும் சொன்ன இடத்துக்கு நின்ன இடத்துக்கே வந்துடுறேன். இது ஜாதி படம் அல்ல. தேவராட்டங்கிறது ஒரு ஆட்டம், கரகாட்டம், மயிலாட்டம், சிலம்பாட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டம். இது வெற்றிக்கான ஆட்டம். அது வந்து என்ஜாய் பொழுதுபோக்குக்கான ஆட்டம். இது வெற்றிக்கான ஆட்டம். இது வெற்றியின் கதாபாத்திரத்தோட ஆட்டம். அதனால் இது பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஒரு அக்கா தம்பி அவங்களுடைய உறவு முறையில் இந்த படத்தில்
மெயினாக வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன். நாட்டில் நிறையா நெகட்டிவ் தாட்ஸ் நடக்கும், நெகட்டிவ் விஷயம் நடக்கும். அதை நான் பதிவு பண்ணல என்றைக்குமே. பாசிட்டிவாக நடக்கிற விஷயங்களை மட்டும் எடுத்து சொல்கிறேன். அதனால் அந்த பாசிட்டிவாக நான் இருக்கிறதுக்கும் எல்லாருமே உங்களுடைய பத்திரிகைகள், வயதங்கள் ஆசீர்வாதமும் தமிழக மக்களுடைய ஆசீர்வாதமும் எனக்கு என்றைக்கும் தேவை. அதுக்கப்புறம் படத்தில் வந்து மாஸ்டர் நன்றி சொல்கிறதுல வந்து 3 சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மாஸ்டர் திலீப் சுப்ரா மாஸ்டர் அவர் வந்து ரொம்ப, ஏன்னா சார் சொன்ன மாதிரியா அவர் என்ன சொன்னார்னா, எல்லாமே பிஸ்னஸ்க்குள்ளே தானே இருக்குது, இதில் வந்து யாருக்கு என்னென்னலாம் கிடையாது, இந்த பிஸ்னஸ்க்குள்ளே இவங்களுக்கு இவ்வளோ இருக்குது, நீங்கள் இதுக்கு இவ்வளோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்போயுமே வந்து ப்ரொடியூசருடைய வழி தெரிஞ்சவன். ஏன்னா பணங்கிறது சும்மா சாதாரணம் கிடையாது. ஏன்னா ஊரில் எங்கள் அப்பா சொல்லுவார், 1 ரூபா டீ வண்டி எச்சு கிளாஸ் கழுவுவான். அப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், டப்புன்னு வைப்பார், சும்மா 1 ரூபா கிடைக்கு ஒழுங்காக கழுவுடா அப்படிம்பாரு. ஏன்னா காசு வந்து 1 ரூபாவே அவர் இருந்து டீ கலந்து பார்த்தவன். பணங்கிறது ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம். அது வந்து ஒருத்தர் மொத்தமாக போடுறப்போ அந்த வழியை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சால் தான் நம்ம வந்து கரெக்டாக இருக்க முடியுங்கிறது என்னுடைய இது. அது எல்லோரும் இருந்தால் சந்தோஷம்தான். பட் நான் அப்படி தான் இருப்பேன். நான் ப்ரொடியூசர் டைரக்டராக தான் இருக்க ஆசைப்பட்றேன். அதேமாதிரி ஹீரோ டைரக்டராக ஆசைப்பட்றேன். அதனால் வந்து பணங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காண்டி தான் நான் வந்து இந்த படத்தை வந்து கஷ்டப்பட்டு 53 நாளில் எடுத்திருக்கேன், இவ்வளோ ஒரு ஆக்ஷன் படத்தை. அதுக்கு காரணம் வந்து இந்த படத்தோட யூனிட்டு, அந்த பாண்டியனை, அது யூனிட்டு பேர் தெரியல, யாரும் பேர் காவேரி யூனிட், அவங்க வந்து ரொம்ப உழைச்சாங்க. ஏன்னா 6:45 அவங்க 6 மணிக்கெலாம் வீட்டில் இங்கேருந்து லாட்ஜிலேருந்து 5 மணிக்கெலாம் பரப்பிடுவாங்க. பட் 5:30 பரப்பிடுவாங்க. கரெக்டாக 6:30 6:45 ஷார்ட் வச்சுருவேன். அதே மாதிரியே 6னா பேக்கப்புனா 1/4 மணி நேரம் மட்டும்தான் வந்து போனஸ் டைம்பாங்க. 6:45 7 தான் டெய்லி. அதனால் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றி. அந்த பாண்டியன் டீமு வித்து காவேரி, அவர் அண்ணன் மணி நிகழ்ச்சி நடத்துகிறான்னு நினைக்கிறேன். அது வந்து ஸ்பெஷலாக அவங்களுக்கு ஒரு நன்றி. அதுக்கப்புறம் படத்தில் ஹீரோ சார், ஹீரோ வந்து அவர் பயங்கரமாக வந்து படத்தில் ரொம்ப உழைச்சிருக்கிறாப்புல. 53 நாளில் ஒரு இயக்குனர் படம் எடுக்க முடியும்னா, ஒரு ஆக்ஷன் படம், அதுக்கு ஹீரோ சார் ஒரு சப்போர்ட் இல்லாமல் நம்ம எதையுமே எப்பயுமே பண்ண முடியாது. ஏன்னா 6 சண்டை 5 பாட்டு, 7 பாட்டுங்கிறது எக்ஸ்ட்ரா 2 அந்த இதில் வரும். அதனால் 5 பாட்டு, எல்லா பாட்டுக்குமே அவருடைய ஒத்துழைப்பு. 53 நாளில் கடுமையாக உழைச்சிருக்காப்புல. ஒரு இன்டர்வியூக்கெலாம் ஓடுவாப்புல. நான் அப்போ சொல்லுவோம், இவர் ஓடினதுக்காண்டியாலும் இந்த படம் ஓடணுங்க, பாவம் 3 நாளாக மனுஷன் ஓடிக்கிட்டு இருக்காப்புல அப்படிங்கிறக்காண்டி இது பண்ணியிருக்கிறேன். அந்த மீனாட்சி அம்மனை கும்பிட்டுருக்கேன். அதே மாதிரி அவருடைய உழைப்பு இந்த படத்தில் அசாத்தியமானது. அப்புறம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. எனக்கு பயம், எப்போ நான் ஒரு பயம் வருதுன்னா, நம்மளை யார் நம்புகிறாங்களோ அப்போ தான் நம்மளுக்கு பயம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் உங்களை நம்பி தான் இந்த படம், நீங்கள் என்ன சொன்னால் செஞ்சுக்கோங்க, இவ்வளோ பணம் கொடுத்துட்றேன், இதுதான் பணம், இதுக்கு மேலே கிடையாதுன்னே, இதுக்கு மேலே போச்சுன்னா அப்புறம் அப்படித்தான் உங்கள் சம்பளத்தில் தான் பிடித்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாரு. எனக்கு அந்த சம்பளம் பெருசாக படல, என் மேலே வச்சு இந்த நம்பிக்கை எனக்கு பெருசாக பட்டுச்சு. அதனால முடிஞ்ச அளவுக்கு என்னால் இதை வந்து சாருக்கு வந்து படம் காட்டும் திண்டியும், அவர் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் கோர்ட்டில் உட்காந்த மாதிரி உட்காந்துருந்தேன். ஏதோ வந்து இன்றைக்கி விடுதலை சொல்ல போகிறாங்களா இல்லை தூக்கில் போட போகிறாங்களா அப்படின்னு ஒரு இவங்க உட்காந்துருந்த மாதிரியா உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் வெளியே வந்து படம் பார்த்துட்டானே சூப்பர்ண்ணே அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பணம் போடுற முதலாளி வந்து அவங்க சந்தோஷப்படணும். அதுக்கப்புறம் நம்ம நம்பி நடிக்க வந்த ஹீரோ சார், அவருக்கு வந்து நம்ம கரெக்டாக நம்பிக்கையாக இந்த படம் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லணும். இவங்க 2 ஒரு நம்பிக்கை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீனு, அந்த ஸ்க்ரீனில் மக்கள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்கன்னு ஒரு இது இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சமான சினிமாவை தான் நான் எடுக்கிறேன், எனக்கான சினிமாவை நான் அவங்களுக்கு எடுக்கலை. எப்பயுமே சினிமாங்கிறது மக்களுக்கானது. அதனால் மக்களுக்கான சினிமா தான் நான் பண்ணுவேன். எனக்கான சினிமாவை பண்ணிவிட்டு நான் ஏதாச்சும் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது, அதுக்கு தெரில. அதனால் நான் மக்களுக்கான இயக்குனராக தான் இருக்க நான் ஆசைப்பட்றேன். அதனால் இந்த படம் இவ்வளோ தூரம் உழைச்ச எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய டைரக்ஷன் டீமு, முருகன், பாண்டி, எல்லாருமே, என் தம்பி, அதுக்கப்புறம் மூர்த்தி அண்ணன், அப்புறம் வந்து கோவிந்தராஜ் முதலாளி, இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் படத்தில் நடித்த எல்லாருமே, சூரியனை சார் சொன்ன மாதிரியாக வந்து மிகப்பெரிய ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவர் இந்த படத்தில் வந்து எனக்காண்டியும் சாருக்காண்டியும் வந்து கம்மியாக பண்ணியிருக்கிறாரு. வெளியே சொல்லியிருக்க முதலாளி, இப்போ வெளியே சொல்லுங்கள் பங்காளி, இப்போ அதையே கொடுக்க போகிறாங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் அதே சம்பளத்தில் எல்லோரும் இது பண்ண வேணாம், அவருக்கு ஒரு அது வேற இருக்குது. அதனால் அண்ணனுக்கு ஒரு நன்றி. அப்புறம் திலீப் மாஸ்டர் அதே மாதிரி, அவரும் அப்படி தான். அஜித் சார் படம், பிரபாஸ் சார் படம், தெலுங்கில் எல்லா படமும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அண்ணா உங்களுக்காண்டி நான் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்காண்டி பண்ணார். மாஸ்டருக்கு ஸ்பெஷல் நன்றி. பாபா மாஸ்டர் எப்பயுமே ஒரு ஓப்பனிங் சாங் வந்து பவராக இருக்கணும், நல்ல மூமெண்ட்டாக இருக்கணும்னா அவருடைய சென்டிமெண்ட் எப்பயுமே எனக்கு எல்லாமே 3 படங்களும் அதுமாதிரி அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் மேடையில் இருக்கிற அப்புறம் நடித்த சக நடிகைகள் அனைவருக்கும், வினோதினி, போஸ் வெங்கட் அண்ணன்லாம் வந்து சம்பளம் வந்து பருவலாக வாங்கிட்டு இருக்கிறாரு. எல்லாருமே எனக்காண்டியும் கம்பெனிக்காண்டியும் நடிக்க வந்தவங்க.
எதுவுமே அது மென்ஷன் பண்ணலை. உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, எங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுப்பீங்க அப்படின்னாங்க. அது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். அது மாதிரி எல்லாத்துக்கும் ஆறுபாலா, முனிசனை எல்லாத்துக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சக்தி அண்ணன் யாராச்சும் மிஸ் ஆகிருந்தால் அவங்க சாரி கேட்டுக்கிறேன் மறுபடியும். அதுக்கப்புறம் சக்தி அண்ணன் கம்பெனியில் கொம்பன் நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு காரணமாக இருந்தவர். எனக்கு கொம்பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பூஸ்டப் கொடுத்தது ஞானவேல் சார்னா, அது நடக்கிறதுக்கு காரணமாக சக்தி அண்ணன். அப்போ கார்த்தி சார்ட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார், நேட்டிவிட்டி பண்ணுங்கள், பருத்திவரனுக்கு அப்புறம் பண்ணவே இல்லை, பண்ணுங்கன்னு சொல்லி அந்த கதையை பற்றி பாசிட்டிவாக சொல்லிக்கிட்டே இருந்தவர். எப்போயுமே ஃபேமிலி, எமோஷ்னல், ஆக்ஷன் இது 3க்கு முக்கியத்துவம் கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவர் கொஞ்சம் சில விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக நடந்திருக்குது. ஒரு விஷயம் பாசிட்டிவாக நடக்கிறப்போ நாம் நம்புகிறோம்ல, சாமிகிட்ட போய் ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அந்த சாமி தான் பண்ணிச்சுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை தான் இதுவும். அதேமாதிரி எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் தேவராட்டம் சமூக படம் அல்ல, சமூகத்துக்கான படம். அது நான் பதிவு பண்ணிக்கிறேன். பத்திரிகைகள் நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றி படமாக்க வேண்டியது உங்கள் கையிலையும், உங்கள் தமிழக மக்கள் கையில் தான் இருக்குது. ரொம்ப 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 நன்றி.